பாகிஸ்தான் சைனாவோட SH-15 இருக்கு இல்லையா, ஹவிசர்ஸ், அதை யூஸ் பண்ணி தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான வீடியோ பதிவுகள் பாகிஸ்தான் தரப்பு வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கு. இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா இல்ல, உரி பகுதியில, மலை பகுதிகளில் நம்மளோட வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் பண்ணக்கூடிய காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் காலையிலேயே வந்தது. அவுட் போஸ்ட்ல நம்மளோட கொடிகள் இருக்கும் தெரியுமா, அந்த கொடிகளை டவுன் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க டவுன் பண்றோம். அந்த கொடியை கூட அவங்களால வீழ்த்த முடியல. பட் இருந்தாலும் நாங்க கொடியை தாக்குறோம் அப்படிங்கிறது போல பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் இது போலலாம் வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டு சித்தரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயும் பார்க்க முடியுது, இந்தியாலையும் பலரையும் பார்க்க முடியுது. அது நம்ம வந்து போரை இனிஷியேட் பண்ணணும், அது போல கிடையாது. பாகிஸ்தான் வெறி பிடிச்சு திரியிறாங்க. இது போல வெளியே பேசுறது, ப்ரொபகண்டா, இதெல்லாம் வந்து இஸ்ரேல்ல செல்லலாம். ஆனா இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வரும். பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நாங்க பாருங்க இத்தனை கொடிகளை டவுன் பண்றோம் அப்படிங்கிறது போல அவங்களுக்குள்ள காம்படிஷன் வச்சு இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரேஞ்சர் அவுட் போஸ்ட் வந்து பண்ணா, பாகிஸ்தான் அவுட் போஸ்ட் தீவிரவாதிகள் ஊடுருவதுக்கு பயன்படுத்தி ரேஞ்சர் சப்போர்ட் பண்ணி தீவிரவாதிகள் நம்மளோட நிலைக்குள்ள ஊடுருவ வைக்கிறாங்க. இது போல பல கேவலமான வேலைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு மீடியாக்கள் வெளியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்படி நாங்க இப்படின்னு பச்சையா புலகிட்டு இருக்காங்க. சுத்த போய் எத்தனை நாளைக்கு அவங்களால இதை சமாளிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு அவங்களோட அக்ரஷனை மூடி மறைச்சு வைக்க முடியாது. தொடர்ந்து இது போல 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை லான்ச் பண்றாங்களே, இது அக்ரஷன் இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது